உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சின்ன ஜமீன் ஐயாவை எப்படியாச்சும் காப்பாத்தணும். சின்ன ஜமீனே வந்தால் கூட இப்பொழுது இந்த ஜமீனை காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் நீதான் இந்த மண்ணை விட்டு செல்ல போகிறாயே. உன்னிடம் சொல்வதில் தவறில்லை. அங்கு பூஜையில் வைத்திருக்கும் வசிய காப்பை என் அப்பன் கொடுவன் போட, அதே நேரத்தில் சின்ன ஜமீன் குமார ராஜாவிற்கு நான் வசிய காப்பை அணிவிப்பேன். ஏற்கனவே யாகத்தில் போட்ட அந்த வசிய பொடி மூலம் அரை வசியமாக மயக்கத்தில் இருக்கின்ற அவர்கள் இந்த உலக காப்பை போட்டதும் எங்களுக்கு அடிமையாக மாறிவிடுவார்கள். அதன் பிறகு எங்க சாம்ராஜ்யம்தான். நான் தாலி கட்டி என்றால் சின்ன ஜமீன் என் கழுத்தில் தாலி கட்டுவான். காலில் விழு என்றால் காலிலும் விழுவான். இதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாது. புரிகிறதா? இப்படி உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றியே, நீ நல்லா இருப்பியா? ஏய், சாகும் போதே திமிராக பேசுகிறாய். உன்ன என்ன பொன் வந்து நான் கடித்த இடத்தை கீறிவிட்டால் விஷம் வெளியே வந்துவிடும் என்று நினைக்கிறாயா? அது சாதாரண பாம்புக்கு தான் பொருந்தும். நான் மந்திர சக்தியால் இப்படி மாறி உருவெடுத்து வந்தவள். உன் உடம்போடு என் விஷம் இரண்டரை கலந்து விட்டது. நீ வெட்டினால் கூட அந்த விஷத்தை திரும்ப எடுக்க முடியாது. அந்த விஷம் ஏறிவிட்டது. நான் போய் சின்ன ஜமீனுக்கு காப்பை போட்டு உடனடியாக விவாகத்தை நடத்துகிறேன். முடிந்தால் அதை நீ ஆவியாக பார்த்துக்கொள். புரிகிறதா? இல்ல இல்ல. என்ன? நீ நினைக்கிறது எந்த காலத்திலயும் நடக்காது. நான் சின்ன ஜமீனை காப்பாத்துவேன். அது மூலமா இந்த ஜமீனையே காப்பாத்துவேன். அவர் கூட என்னால ஒண்ணு சேர முடியாது. ஆனா அது நடக்கிற வரைக்கும் என் உயிர் போகாது. உனக்கு நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கிறது. நான் உன்னை கடித்ததால் உன் உடம்பில் புகுந்துள்ள விஷத்தின் வீரியம் தெரியாமல் பேசுகிறாய். நீ அவரை காப்பாற்ற போகிறாயா? சரி, வா. எனக்கு திருமணம் நடப்பதை கண் குளிராக பார். என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கோ. ஆனா அதுக்கு பதிலா சின்ன ஜமீன் ஐயாவை காப்பாத்திரு. அது வரைக்கும் என் உடம்புல உயிர் தங்கறதுக்கான சக்தியை கொடு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.